வைங்க, ஆனே பண்ணாதீங்க. நான் ஏதாவது கேட்டால் எப்போ பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும் அதை ஆன் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா பேசவே பேசாதீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் மைக்கு ஆன் பண்ணால் உங்கள் வீட்டு சத்தமெல்லாம் வருது, அதுதான் பிரச்சனையே. ஒரு 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 அமைதியான இடத்துல இருந்து நீங்கள் படிக்கணும், அப்போ தான் அது சரி வரும். அமைதியான இடம் வீட்டுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் காட்டுக்குள்ளே போயிருங்க. ஒரு பையன் சொன்னான், அமைதியான இடம் எங்கள் வீட்டில் வந்து டாய்லெட் தான் சார் அப்படின்னா. சரி, டாய்லெட்டுக்குள்ளே போயிருங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது, அமைதியான இடத்துல உட்காந்து படித்தாதான் நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு மற்ற சத்தமெல்லாம் வராது. ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஃபைலை ஒவ்வொரு நாளும் எந்த கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை அனுப்புவோம் உங்கள் குரூப்பில். அதனுடைய இந்த கிளாஸோட வீடியோவும் அதில் வரும், சரியா? அதனால் நீங்கள் அதை பார்க்கணும். ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன, இப்போ தெரியுதா? இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே 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 ஓகே. அடுத்தது பாருங்க, இப்போ இன்னைக்கு சவுண்டுங்கிற பற்றி பார்ப்போம். அதாவது நேற்று லைட்டு பற்றி பார்த்தோம், மிரர் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி சவுண்டுங்கிற ஒளி. இது ஒளி, இந்த ஒரு லீ வேறு மாதிரி லீ, இது சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சவுண்டை பற்றி பார்க்கலாம். சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எ மீடியம். மீடியம்னா காற்று ஒரு மீடியமாக இருக்கலாம். நமக்கு இப்போ சவுண்டுன்னா காற்று தான் மீடியம். அந்த காற்று மீடியத்தில் நீங்கள் எதனால் சவுண்டு வருதுன்னா அந்த காற்றில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுது, அதனால தான் அந்த சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. சவுண்டு வந்து ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி that is transferred as vibrations through the air at the medium or any other medium in the form of waves. அது வேவ் மாதிரி, கடல் எப்படி அலைகள் வருது, அந்த அலைகள் மாதிரி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது ஒரு எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆஸ் வைப்ரேஷன்ஸ் த்ரூ த ஏர் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ், அலைகள் மாதிரி. இன் அ வேவ் மோஷன் ஒன்லி த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், நாட் த பார்ட்டிகல்ஸ். அந்த மீடியமில் உள்ள பார்ட்டிகல்ஸ் எங்கேயும் நகர்றதில்லை, ஆனால் அந்த எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர். பார்ட்டிகல் வெறும் வைப்ரேட் தான் ஆகுது. இந்த வைப்ரேட் ஆகுறதுனால அந்த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பார்ட்டிக்கல் டு அனதர். அப்படியே ஒன் பார்ட்டிக்கல் டு அனதர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த பார்ட்டிக்கல் அங்கேயே தான் நிற்கிது, அங்கேயே நின்றுட்டு வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது. எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பார்ட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஆவதில்லை. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் two consecutive particles which are in the same phase of vibration is called the wavelength. அப்படின்னு என்னென்னா பாருங்கள், காமிக்கிறேன், ஒரு படம் காமிக்கிறேன். இந்த வேவ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். அதை காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் புரியிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த வேவ்னா இப்படி இருக்கும், அலைகள் மாதிரி இப்படி போகும், சரியா? இப்படி மேலே போய் கீழே வந்து, மேலே போய் கீழே வந்து அப்படி வரும். இப்போது இந்த வேவில் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கும் இந்த ரெண்டு மேலே வர்ற இடத்துக்கூட அந்த உச்சி புள்ளிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து வேவ்லென்த் என்ற பெயர். அல்லது கீழே உள்ள இந்த இடத்துக்கும் இந்த கீழே உள்ள இரண்டு அடுத்தடுத்து உள்ள கன்சிக்யூட்டிவ் இதுக்கு வந்து பெரியசாமி, ஏன் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க? எதையும் தொடாதீங்க, இல்லை நீங்கள் வெளி கிளம்பிடுங்க. அதை நீங்கள் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா நீங்கள் போய் பழகிட்டு வந்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கங்க. பாருங்கள், இந்த ரெண்டு டிப்பில் இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, இங்கே இதுக்கும் உள்ள இதுக்கு பேர் ஒன் வேவ்லென்த் பேர். அல்லது இங்கே கீழே இதுக்கும் உள்ள இதுக்கு ஒன் வேவ்லென்த் என்று பெயர். ஓகே, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மறுபடி படிப்போது. The distance between two consecutive அடுத்தடுத்த consecutive particles which are in the same phase of vibration is called wavelength. The time taken by a vibrating particle to complete one vibration is known as time period of vibration. அந்த பார்ட்டிகல் அங்கே நின்ன இடத்துல வைப்ரேட் ஆகும். அந்த the time taken to complete one vibration is known as time period of vibration. The speed of the wave is the distance traveled by it in 1 second. அந்த வேவ் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதோ அதுதான் அதனோட ஸ்பீடு. ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் ஹையர் வில் பி த பிச். அதாவது ஒருத்தர் வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்ததுன்னா
அதனுடைய பிச்சு அதிகமாகும். பிச்சுன்னா கீச்சு குரல். கேர்ள்ஸ் எல்லாம் பிச்சு அதிகம் நம்மளை விட, பாய்ஸை விட. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கீச்சு குரல் இல்லையா? கேர்ள்ஸோட குரல் நம்ம பாய்ஸ் குரல் விட கீச்சு குரலா இல்லையா? ஹலோ, ஆமா. அதே மாதிரி பாடகர்கள் பார்த்தீங்கன்னா ஜானகி அப்படின்னு ஒரு மேடம் பாடுவாங்க. அவங்க குரல் ரொம்ப கீச்சு குரல்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து அந்த பிச்சு அதிகம் இருந்தால் அந்த கீச்சு குரல் வரும். இப்போ நமக்கெல்லாம் பிச்சு கம்மி, அதனால் கீச்சு குரல் வராது. மற்ற பிச்சு கம்மியாக, ஐ மீன் கீச்சு குரல் வராமல் வேறு கட்டைக்குரல் தான் வரும். கீச்சு குரல்னு அதுக்கு ஆப்போசிட் கட்டைக்குரல்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, இது யாராவது ஒருத்தர் படிங்க. யார் வீட்டில் சத்தம் இல்லையோ அவங்க படிங்க. Sound is produced by படிங்க. Sound is particles of a medium. Sound is a form of energy that is transferred as vibration through the air or any other medium in the form of waves. In a wave motion, only the energy is transferred, not the particles. The distance between two consecutive particles which are in same phase of vibration is called wavelength. The time taken by a vibrating particle to complete one vibration is known as time period of the vibration. The speed of a wave is distance traveled by it 1 second. Higher the frequency of sound, higher will be the pitch. ஓகே, இது அப்படியே வச்சுக்க. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நெவர் மைண்ட், அது நீங்கள் மறுபடியும் புக் படிக்கும்போது கரெக்டாக புரிஞ்சிடும். அடுத்தது போகலாம். அதுலேயே சவுண்டுலேயே இன்னும் கொஞ்சம் ஆயிடும். The speed of the sound increases with increase in humidity. அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருந்த காற்றுல அப்போ அந்த சவுண்டோட ஸ்பீடு அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. மியூசிக் இஸ் ப்ரொடியூஸ் பை ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்னாக இருந்தால் அது மியூசிக்காக காதுக்கு இருக்குது. இர்ரெகுலர் பேட்டர்ன் வச்சுங்க, அது நாய்ஸாக இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தர் மைக்கை திறந்து அவங்க வீட்டில் கச்சப்பச்சன்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அது இர்ரெகுலர் பேட்டர்ன். அதே ஒருத்தர் மட்டும் அப்படியே ஒரே மாதிரி பாடினார்னு வச்சுங்க, அது வந்து ரெகுலர் பேட்டர்ன். அதனால தான் அது மியூசிக் மாதிரி தெரியும். ஓகே, சவுண்ட் வித் த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங் ஃப்ரம் 20 ஹர்ட்ஸ்ன்னு பேர். இது எப்படி படிக்கணும்னா ஹர்ட்ஸ், HERTZ, ஹர்ட்ஸ். Sound with the frequency ranging from 20 hertz to 20,000 hertz is called sonic sound or audible sound. அதாவது சவுண்டு எங்கே ஃப்ரீக்வன்சி வந்து 20 to 20,000 ஹர்ட்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம காது கேட்க முடியும். அதுக்கு பேர் ஆடிபிள் சவுண்ட் அல்லது சானிக் சவுண்டுன்னு பேர். சவுண்ட் வித் த ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹர்ட்ஸ் இஸ் கால்டு சப்சானிக் சவுண்ட் ஆர் இன்ஃப்ராசானிக் சவுண்டுன்னு பேர். A sound with a frequency greater than 20,000 hertz is called ultrasonic sound. 20,000க்கு மேலே இருந்தால் அது நம்ம காது கேட்காது. அதுக்கு பேர் அல்ட்ராசானிக் சவுண்டுன்னு பேர். இந்த அல்ட்ராசானிக் ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க. எது இந்த வயிற்றில் குழந்தை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்குறதுக்காக அல்ட்ராசானிக் ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க வீட்டில் தாய்மார்கள். அது அந்த அல்ட்ராசானிக் அந்த வேவை யூஸ் பண்ணி உள்ள அந்த வேவை அனுப்பிச்சு அதை வந்து அந்த படம் எடுக்கிறாங்க. அது படமே யூஸ் ஆகுது. அதனோட ஹர்ட்ஸ் எவ்வளோன்னா 20,000க்கு மேலே. A bat can hear the sounds of frequency higher than the 20,000 hertz. Bats produce ultrasonic sound during screaming. These ultrasonic waves help them to locate their way and the prey. அதாவது பேட்னா வவ்வாலுக்கு வந்து கண் கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு சவுண்டு 20,000 ஹர்ட்ஸ்க்கு மேலே உள்ள சவுண்டை கூட அது கேட்கும். அதுக்கு காது கேட்கும். அதுவும் அந்த 20,000 ஹர்ட்ஸுக்கு மேலே உள்ள சவுண்டை அது உண்டாக்கி அந்த சவுண்ட் அப்படியே விட்டு அதில் ஒரு செவுத்தில் பட்டு வரும்போது அது தெரிஞ்சுக்கும். ஓகே, இங்கே செவுரு இருக்குது, இங்கே போய் நம்ம முட்டக்கூடாது. எந்த இடத்துல அந்த சவுண்டு போய் முட்டாமல் போயிட்டே இருக்குதோ அங்கே போகும். அப்படி தான் அது சாப்பிட்ற சில பூச்சிகள் எல்லாம் அப்படி கண்டுபிடிக்கும். சரியா? இதை யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். சரி, நான் படிக்கிறேன். படிங்க. The speed of sound increases with increase in humidity. Music is produced by the regular patterns of vibrations. Sound with the frequency ranging from 20 hertz to 20 hertz to 20,000 hertz is called sonic sound or audible sound. The sound with frequency below 20 hertz is called as subsonic or
infrasonic sound. The sound with a frequency greater than 20,000 Hz is called ultrasonic sound. The bat can hear the sound of frequency higher than 20,000 Hz. Bats produce ultrasonic sound during screaming. These ultrasonic waves help them to locate their prey and the prey. ஓகே த வே அண்ட் த ப்ரேன்னா அதுக்கு சாப்பிட்ற அந்த இதை பூச்சிகள் அதெல்லாம் ஓகே இதெல்லாம் கண்டுபிடிக்கும். ஓகே அடுத்தது பாருங்கள். அடுத்தது மேக்னட்டிசம் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? மேக்னட்னா காந்தம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். மேக்னட்டிசம் பார்க்குறோம். Magnets are classified into two types. They are natural magnets and artificial magnets. Magnets attract things made of magnetic substances such as iron. மேக்னெட்னா காந்தம் நமக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம். நேச்சுரல் மேக்னெட்னு ஒன்று இருக்குது, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னு ஒன்று இருக்குது. மேக்னெட் சில பொருளை வந்து அட்ராக்ட் பண்ணும். எந்த மாதிரி பொருள்? அந்த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் உள்ள பொருள் தான் அட்ராக்ட் பண்ணும். ஒரு இரும்பு மாதிரி. பிளாஸ்டிக் அட்ராக்ட் பண்ணுமா? அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா அது அந்த பிளாஸ்டிக் இஸ் நாட் எ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அதில் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இல்லை. அதனால் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் எ மேக்னெட் இஸ் மேக்ஸிமம் அட் த போல்ஸ். அதாவது ஒரு மேக்னெட் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் மேக்னெட் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு செங்கல் மாதிரி இருக்கும், அல்லது மைசூர்பா மாதிரி இருக்கும். நீங்கள் நம்ம அப்படி தான் உங்கள் ஸ்கூலெல்லாம் காமிச்சிருப்பாங்க. மைசூர்பா மாதிரி இருக்கும். அந்த மைசூர்பா மாதிரி இருக்கிறதுல அந்த மேக்னெட்டு வந்து எங்கே அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்னா அந்த மூளையில் தான், இந்த எண்டு அந்த எண்டில் தான் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். A freely suspended magnet always come to rest along the geographic north-south direction. அதாவது ஒரு மேக்னெட்டை கைட்டில் கட்டி தொங்க விட்டிங்கன்னா அது வடக்கு தெற்கு பார்த்து தான் நிற்கும். வடக்கு பார்த்து கிழக்கு மேற்கு பார்த்து நிற்காது, வடக்கு தெற்கு பார்த்து தான் நிற்கும். லைக் போல்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் ரிப்பல் அண்ட் while unlike போல்ஸ் அட்ராக்ட் ஒன் another. அதாவது மேக்னெட்டில் ரெண்டு எண்டு இருக்குன்னு சொன்னோம். ஒரு எண்டு வந்து ப்ளஸ், இன்னொரு ரெண்டு மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது ரெண்டு மேக்னெட் எடுத்து ரெண்டு ப்ளஸ்ஸை பக்கம் கொண்டு போயின்னு வச்சுங்க, அது வந்து ரிப்பல், அது வந்து விலகி போகும். அதே ஒரு மேக்னெட்டில் உள்ள ப்ளஸ்ஸையும் இன்னொரு மேக்னெட் மைனஸையும் பக்கத்தில் கொண்டு போனால் ரெண்டு அட்ராக்ட் பண்ணும், ரெண்டு அட்ராக்ட் பண்ணி ஒட்டிக்கும். ஓகே, மெட்டீரியல்ஸ் விச் ஆர் அட்ராக்டட் பை மேக்னெட்ஸ் ஆர் கால்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதாவது எந்தெந்த மெட்டீரியலில் மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுதோ அந்த பொருள்கள் எல்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்று பெயர். அண்ட் தோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் நாட் அட்ராக்டட் பை மேக்னெட்ஸ் ஆர் கால்ட் நான்-மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு பேர். அதாவது எந்த பொருள்கள் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸால் ஆகலையோ அதுக்கு பேர் நான்-மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ற பெயர். Based on their behavior in a magnetic field, magnets can be classified, as diamagnetic, paramagnetic and ferromagnetic materials. அதாவது அந்த மேக்னெட்டிக் பண்பை பொறுத்து, அந்த பிஹேவியரை பொறுத்து மேக்னெட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், paramagnetic material, ferromagnetic material. Depending on their ability to retain their magnetic property, artificial magnets are classified as permanent magnets or temporary magnet. முதல்ல பார்த்தோம் மேக்னெட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க, நேச்சுரல் மேக்னெட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா பர்மனெண்ட் மேக்னெட் அண்ட் டெம்பரரி மேக்னெட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கேன் எனிபடி ரீட்? Magnets are classified into two types. They are natural magnets and artificial magnets. Magnets attract things made up of magnetic substance such as iron. The force attraction of a magnet is maximum at the poles. A freely suspended magnet always comes to the rest along the geographic north-south direction. Like poles of magnets repel while unlike poles attract one another. Material which are attracted by the magnets are called magnetic material, and those objects which are non-attracted by magnets are called non-magnetic material. Based on their behavior in a magnetic field, magnet can be classified as diamagnetic, paramagnetic and ferromagnetic material. Depending on their ability to retain their magnetic property, artificial magnets are classified as permanent and or temporary magnets. ஓகே,
ஸோ இதெல்லாம் மேக்னெட் பொறுத்த வந்து நம்ம படிக்கிறோம். அதில் எதாவது கண்டினியூவேஷன் இருக்க மாட்டிருக்கு, என்னென்னு பார்த்துலாமா? ஓகே. த சவுத் போல் ஆஃப் த இமேஜினரி, இது ஆக்சுவலாக வேண்டாம், இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, அதை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அது முக்கியமான பாயிண்ட்டு, பட் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் த மேக்னெட் இன் த ஃபார்ம் ஆஃப் டைரக்ஷன் ஸ்டோன் ஹெல்ப்டு சீமென் டு ஃபைண்ட் த டைரக்ஷன்ஸ் டூரிங் த வாயேஜ். அதாவது கடல் வழியாக பயணம் பண்ணாங்க இல்லையா, யார் இந்த இவங்க யார் அந்த பயணம், கொலம்பஸ், அப்புறம் இந்த இவங்கெல்லாம் மெக்கல்லன், இந்த மாதிரி அந்த காலத்து ஆட்கள் எப்படி ஒரு கடலில் போய் எது வடக்கு எது தெற்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ மேக்னெட்டை யூஸ் பண்ணி காம்பஸ்ன்னு ஒன்று தயார் பண்ணி அந்த காம்பஸ் வந்து சொல்லிச்சு எது வடக்கு எது தெற்கு எது கிழக்கு எது மேற்கு. மேக்னெட்ஸ் எஸ்பெஷலி எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டே டு டே லைஃப். இந்த எலக்ட்ரோ மேக்னெட் அப்படிங்கிறது அது வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். nowadays magnets are used to generate electricity in dynamos. இந்த டைனமோங்கிறது நீங்கள் இதில் இப்போ சைக்கிளில் பார்த்துருப்பீங்க, சைக்கிளில் லைட் எரியோன் பண்ணால் அங்கே அந்த வீல் பக்கத்தில் ஒரு டைனமோன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வீலில் படுற மாதிரி விட்டு அந்த வீலை சுற்றினீங்கன்னா அங்கே லைட் எரியும். அது வந்து அந்த டைனமோ இஸ் மேட் ஆஃப் மேக்னெட். இந்த வீல் சுற்றுறதுனால அந்த டைனமோவில் அந்த மேக்னெட்டோட வேவ்ஸ் கட் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டியில் தான் அந்த லைட் எரியுது. Magnets are used in computers in storing devices such as hard disk. They are used in debit and credit cards also. ஸோ இது மேக்னெட்டிக் அயன் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அதை வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்கிறாங்களா, அது மேலே கோட்டிங் கொடுத்தா ஹார்ட் டிஸ்க் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் அயன் ஆக்சைடு கோட்டிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுலாம் இருக்கு இல்லையா, அந்த கார்டுலாம் அதை வந்து அந்த மேக்னெட்டிக் அயன் ஆக்சைடு கோட்டிங் கொடுத்த கார்டுக்கு தான். அதனால தான் அதை நீங்கள் உள்ள இந்த ஏடிஎம் இதுக்குள்ளே உள்ள மெஷின்குள்ளே உள்ளே விட்டிங்கன்னா அது கண்டுபிடிச்சி இது உங்கள் ஏடிஎம் கார்டு தானா அப்படின்னு கண்டுபிடிச்சி அப்புறம் பணத்தை எடுக்க முடியுது இல்லையா. இதெல்லாம் அந்த மேக்னெட்டிக் அயன் ஆக்சைடு வந்து அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதனால் இது இருக்கிற சில யூசஸ். யாரோ ஒருத்தர் படிங்க சார். நான் ரீட் பண்ணுறேன் சார். இன் ஏசியன் டைம்ஸ் த மேக்னெட் இன் த ஃப்ரம் ஆஃப் டைரக்டர் ஸ்டோன் helped seamen to find the director during a voyage. Directions during a voyage. Magnetic ellipses இல்ல magnets especially electromagnet are used in day to day life. Nowadays magnets are used the general electricity in dynamos. Used to generate electricity. Magnets are used the computers in the storing devices just as hard disk. They are used in debit and credit card also. Okay, very good. Okay, இதெல்லாம் இப்போ என்னென்ன பார்த்தோம்? சவுண்டு பற்றி பார்த்தோம், சவுண்டு பற்றின்னு கொஞ்சம் பார்த்தோம். அப்புறம் மேக்னெட்டிசம் பற்றி இதெல்லாமே உங்கள் புக்கில் ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு லெசன் அதை நான் சுருக்கி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதில் இன்னும் நிறைய இருக்குது. இதை இப்போ மேக்னெட்னா ஓரளவுக்கு புரிஞ்சு இப்போ போய் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். அடுத்து ஸ்பேஸ் ரிசர்ச். ஸ்பேஸ் அல்லது யூனிவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஸ்பேஸ் ரிசர்ச் அல்லது யூனிவர்ஸ் அதை பற்றியான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பாடம் இருக்குது உங்கள் புக்கில். அது என்னன்னு பார்ப்போம். த சோலார் சிஸ்டம், த ஸ்டார்ஸ் அண்ட் த கேலக்ஸிஸ் ஆர் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸில் என்னென்னு இருக்குது? சூரிய குடும்பம் இருக்குது, சோலார் சிஸ்டம் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, கேலக்ஸிஸ்ன்னு இருக்குது. கேலக்ஸியில் மில்கி வே அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது. ஏ ராக்கெட் இஸ் அ வெஹிக்கிள் which propels itself by ejecting part of its mass. ராக்கெட்டுங்கிறது ஒரு வெஹிக்கிள். அது எப்படி மேலே போகுது? அது வந்து அதில் உள்ள ஒரு எரிபொருளை வந்து எரித்து அதை வெளியே தள்ளும்போது அந்த கிடைக்கிற ஃபோர்ஸ்னால மேலே போகுது. ஓகே, ராக்கெட் இஸ் வெஹிக்கிள் which propels itself by ejecting a part of its mass. அந்த மாஸுங்கிறது அந்த எரிபொருள், அந்த ஆக்சுவலி ஃபியூயல். The PSLV, the Polar Satellite Launch Vehicle, and GSLV, Geosynchronous Satellite Launch Vehicle rockets. இது ரெண்டுமே ராக்கெட் தான். இந்த PSLVயும் GSLVயும் are India's popular rockets. A propellant is a chemical substance that can undergo combustion to produce pressurized gases
whose energy is utilized to move a rocket against the gravitational force of attraction. அந்த ப்ரொப்பலண்ட் அந்த fuel அதை வந்து எரித்து அந்த கம்பஷனில் உண்டாகிற ப்ரெஷரைஸ்டு கேஸை வந்து வெளியே தள்ளும்போது ராக்கெட் முன்னாடி போகுது. ஓகே, த ப்ரொப்பலண்ட் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் எ சாலிட் ஆர் லிக்விட். அந்த எரிபொருள் வந்து அந்த ஃபியூயல் ப்ரொப்பலண்ட், அது பேர் ப்ரொப்பலண்ட். அது இட் கேன் பி எ சாலிட் ஆர் லிக்விட், திடமாக இருக்கலாம் இல்லை திரவமாக இருக்கலாம். In cryogenic propellant, the fuel or oxidizer or both are liquefied gases and they are stored at a very low temperature. ஒரு பர்டிகுலர் ப்ரொப்பலண்ட் இருக்குது, அது பேர் கிரையோஜெனிக் ப்ரொப்பலண்ட் பேர். அது இட் இஸ் எ லிக்விஃபைடு கேஸ், அதாவது கேஸ் தான் ஆனால் லிக்விட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுவாங்க அட் அ வெரி லோ டெம்பரேச்சர். இதெல்லாம் நம்ம யூனிவர்ஸில் அல்லது இந்த ராக்கெட் பற்றிய உண்டான சில விவரங்கள். அதை யாரோ ஒருத்தர் படிக்க பார்க்கலாம். நான் படிக்கிறேன். The solar system, the stars and the galaxies are the constituents of the universe. A rocket is a vehicle which propels itself by ejecting a part of its mass. The PSLV, Polar Satellite Launch Vehicle, and GSLV, Geosynchronous Satellite Launch Vehicle. Rockets are India's popular rockets. A propellant is a chemical substance that can undergo combustion to produce pressurized gases whose energy is utilized to move a rocket against the gravitational force of acceleration. The propellants may be in the form of a solid or liquid. The cryogenic propellant, cryogenic propellant, cryogenic. In a cryogenic propellant, the fuel or oxygen. ஏங்க வருது? In cryogenic propellant, the fuel or oxygen or both are liquefied gases and they are stored at a very low temperature. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம அந்த யூனிவர்ஸு, ராக்கெட்டு, இந்த சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பற்றி உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்குது. ஓகே, இது அடுத்தது அதில் என்ன இருக்குது? அவர் கண்ட்ரி லான்ச் சந்திராயன் 1, a satellite to the moon on 22nd October 2008 to study about the moon. The word Chandrayaan means moon vehicle. Mars is the fourth planet from the sun. It is the second smallest planet in the solar system. After the successful launch of Chandrayaan, ISRO planned an unmanned mission to Mars orbiter mission, and launched a space probe, a space vehicle on 5th November 2013 to orbit Mars. Mars orbiter mission is India's first interplanetary mission. NASA, National Aeronautics and Space Administration, is the most popular space agency whose headquarters is located at Washington, USA. Apollo missions are the most popular missions of NASA. These missions made American astronauts to land on the moon. Apollo 8 was the first manned mission to go to moon. Apollo 11 was the first manned landing mission to the moon. Okay, இதெல்லாம் என்னென்ன மாதிரியான அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் நடக்குது அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் ரிசர்ச் நடக்கிறது அமெரிக்கா நடத்துது, ரஷ்யா நடத்துது, ஃப்ரான்ஸ் நடத்துது, இந்தியா நடத்துது. ஒரு 4-5 கண்ட்ரி தான் நடத்துது. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி, ரொம்ப அறிவு சார்ந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணணும். அதில் இந்தியாவும் ஒன்று. அதை நம்ம வந்து சந்திராயன் அப்படிங்கிற ஒரு லான்ச்சை, ஒரு சேட்டலைட்டை 3 கூட்டம். அதுக்கப்புறம் இந்த மார்ஸுக்கு வந்து மார்ஸ் ஆர்பிட்டார் மிஷன் சொல்லி அது வந்து ஒரு ஸ்பேஸ் ப்ரோப் அப்படியே வந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நாசா வந்து நிறைய பண்ணியிருக்கு. நாசா வந்து விட்ட அந்த ராக்கெட்டுகள், அந்த இதுக்கோட பேர் வந்து எல்லாம் அப்போலோ மிஷன்ஸ்ன்னு பேர், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். நான் படிக்கிறேன், படிங்க. Our country launched Chandrayaan 1 satellite to the moon on 22nd October 2008 to study about the moon. The word Chandrayaan means moon vehicle. Mars is the 4th planet from the sun. It is the second smallest planet in the solar system. After the successful launch of Chandrayaan 1, ISRO planned an unmanned mission to Mars orbiter mission, and launched a space vehicle on 5th November 2013 to orbit Mars. Mars orbiter mission is India's first interplanetary mission.
NASA, National Aeronautics and Space Administration, is the most popular space agency whose headquarters is located at Washington, USA. Apollo missions are the most popular missions of NASA. These missions made American astronauts to land on the moon. Apollo 8 was the first manned mission to go to the moon. Apollo 11 was the first manned landing mission to the moon. ஓகே, வெரி குட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அந்த புக்கில் படி கதை மாதிரி படிங்க. ஒன்றும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்னு நினைக்க வேண்டாம். கதை மாதிரி படிச்சிங்கன்னா அதே போதும் நம்ம பரீட்சைக்கு. 2 முறை கதை மாதிரி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் எழுதிடுவீங்க, ஒரு கொஸ்டின் கூட விடாமல். எப்படி 2 முறை படித்து கதை மாதிரி படித்தாவே போதும். மனப்பாடம் பண்ணவே ட்ரை பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் உங்களுடைய அந்த பள்ளிக்கூட பரீட்சைக்கு தான். இந்த மாதிரி இந்த காம்படிட்டிவ் இந்த போட்டித் தேர்வுக்கெல்லாம் ரொம்ப படித்தாவே இந்த கதை மாதிரி படித்தாவே போதும். அடுத்தது பாருங்கள். அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம்? மேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். எனிதிங் விச் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஆஸ் மாஸ் இஸ் கால்டு மேட்டர். மேட்டர் என்பது அது கொஞ்சம் ஒரு இடத்த கவர் பண்ணும். அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும். அதுக்கு பேர் தான் மேட்டர்னு பேர். ஒரு எந்த பொருள், ஒரு புக்கோ அல்லது ஒரு செங்கல்லோ எல்லாமே மேட்டர் தான். மெட்டீரியல் விச் ஹஸ் எ டெஃபினைட் ஷேப் அண்ட் டெஃபினைட் வால்யூம் அட் ரூம் டெம்பரேச்சர் வித் எனி நம்பர் ஆஃப் ஃப்ரீ சர்ஃபேசஸ் இஸ் கால்ட் சாலிட். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஷேப்பு, குறிப்பிட்ட கொள்ளளவு வால்யூம் இருந்தால் அதுக்கு பேர் அந்த ஒரு பொருளுக்கு பேர் சாலிட், திடப்பொருள் என்ற அர்த்தம். The molecule of a substance that contains 2 or more atoms of different elements combined together in a definite ratio is said to be a molecule of a compound. A molecule அப்படிங்கிறது it may contain 2 or more atoms of different elements. அது molecule. Like for example water molecule அப்படின்னா H2O. Hங்கிறது ஹைட்ரஜன், அது ஒரு ஆட்டம். ஓங்கிறது ஆக்சிஜன், அது ஒரு ஆட்டம். இந்த 2 ஆட்டமும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் சேர்ந்ததுனால we are getting water molecule. Material which has a definite volume but no definite shape and has one free surface is called liquid. Liquid என்ன அதுக்கு வந்து டெஃபினட் வால்யூம் இருக்குது, ஆனால் டெஃபினட் ஷேப் கிடையாது. அது என்ன ஷேப் எடுக்கும்னா அது எந்த கண்டெய்னர் இருக்கோ அந்த கண்டெய்னரோட ஷேப் எடுக்கும். அந்த கண்டெய்னர் வந்து ஒரு குடமாக இருந்தால் அந்த குடம் ஷேப்பில் தான் அந்த லிக்விட் இருக்கும். ஒரு கண்டெய்னர் வந்து கிளாஸாக இருந்தால் அந்த கிளாஸ் ஷேப்பில் இருக்கும். அது வந்து லிக்விட் இல்லையா? ஸோ ஆனால் இதே கேஸாக இருந்தால் கேஸுக்கு டெஃபினைட் வால்யூம் இருக்காது, ஷேப்பும் இருக்காது. மெட்டீரியலில் 3 வகைப்படும்: சாலிட், லிக்விட், கேஸ். அது சாலிடுக்கு டெஃபினைட் வால்யூம் அண்ட் டெஃபினைட் ஷேப் இருக்கும். லிக்விடுக்கு டெஃபினைட் வால்யூம் இருக்கும், ஆனால் டெஃபினைட் ஷேப் இருக்காது. கேஸுக்கு 2மே இருக்காது. இதை யாரோ ஒருத்தர் படிக்கும். Anything which compose occupies space and has mass is called matter. Metals which has a finite space and defined value. Which has a definite value at the room temperature with any number of free surface is called solid. The molecules of a substance that contain 2 or more atoms of different elements compared to touch in defined radiate in a definite ratio is said to be a molecules of a compound. Metals which has defined material yes sir value but not defined space. வால்யூம் பார்த்து படி, கொஞ்சம் பார்த்து அப்புறம் நிறுத்தி படி, தப்பில்லை. மெட்டீரியல் விச் ஹேஸ் அ டெஃபினைட் வால்யூம். ஏன்னா மற்றவங்க புரியணும்ல நீ படிக்கிறது. ஓகே Okay, space and has a one free surface is called liquid. இதுதான் இந்த மேட்ரு பற்றியான விஷயம். மேட்ரில் வேறு என்ன இருக்குது என்று பார்த்து விடலாம். மேட்ரில் என்ன இருக்குது? மெட்டீரியல் விச் ஹஸ் நெய்தர் டெஃபினைட் ஷேப் நார் டெஃபினைட் வால்யூம் இஸ் ஈஸிலி கம்ப்ரசிபிள் அண்ட் ஹஸ் நோ ஃப்ரீ சர்ஃபேஸ் இஸ் கால்டு கேஸ். ஸோ ஷேப்பும் இல்லாமல் வால்யூம் இல்லாத அந்த ஒரு இதுக்கு கேஸ்ன்னு பேர். ஆனால் கேஸை கம்ப்ரஸ் பண்ணலாம்,
அதை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி சின்ன இதில் அடக்கலாம். அதுக்கு ஃப்ரீ ஸ்பேஸும் கிடையாது. மெட்டல்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் ஹார்ட் அண்ட் ஷைனி இன் அப்பியரன்ஸ். சம் மெட்டல்ஸ் யூஸ்ட் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் அயர்ன், காப்பர், கோல்டு, சில்வர். இதெல்லாம் உலோகங்கள். மெட்டல்ஸ்னால் உலோகங்கள். மெட்டல்ஸ் கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல் வந்து வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும். இட் வில் கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. Elements that generally do not shine, that are neither too hard or not too soft are non-metals. மெட்டல் மாதிரியே நான்-மெட்டல்ஸ் இருக்குது. அது வந்து do not shine or neither too hard or too soft. ஹார்டும் இல்லை சாஃப்ட் இல்லைன்னா அது நான்-மெட்டல்ஸ்னு பேர். ஆல் கேஸஸ் ஆர் நான்-மெட்டல்ஸ். ஓகே. சம் நான்-மெட்டல்ஸ் ஆர் சாலிட்லி நான்-மெட்டல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர், கார்பன், இதெல்லாம் சாலிட்டு. ஆக்சிஜன் வந்து ஒரு கேஸ், அது நான்-மெட்டல். Elements which have the properties of metal and non-metals are called metalloids. இந்த ரெண்டு மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, மெட்டலில் நான்-மெட்டலோட ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதுக்கு பேர் மெட்டலாய்ட்ஸ்னு பேர். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஆர்சனிக் அண்ட் ஜெர்மேனியம். இந்த ஜெர்மேனியம், ஆர்சனிக் இதெல்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸ்னு பேர். ஏன்னா மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் இருக்குது, நான்-மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் இருக்குது. ஆன் பீயிங் ஹிட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் எ சவுண்டு. அந்த மெட்டலை நீங்கள் ஏதாவது தட்டினீங்கன்னா சவுண்டு வரும். They are said to be sonorous. அது வந்து சத்தம் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். This property is being made used in making temple bells. இதில் கோயில் உள்ள பெல் எல்லாம் அடித்தா சத்தம் வருது இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. The easiest way to represent the element and to write the chemical formula is using symbols. மெட்டலுக்கு ஒவ்வொன்றுக்கு சிம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு ஹெச்ன்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு ஓன்னு வச்சுருக்காங்க, கார்பனுக்கு சி. இந்த மாதிரி நிறைய சிம்பிள் வச்சுருக்காங்க. அந்த சிம்பிள் வச்சு தான் ஒரு பொருளை நம்ம ஐடென்டிஃபை, எப்படி நமக்கெல்லாம் பேர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம், அது மாதிரி சிம்பிள் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதை யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். கேன் எனிபடி ரீட் திஸ்? கேர்ள்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட். கேர்ள்ஸே ஒன்றும் படிக்கலையா? யாரா கேர்ள்ஸ்? Material which has neither definite shape or definite volume nor definite volume. Sorry. Nor definite volume is easily compressible and has no free surface is called gas. Metals are elements that are hard and shiny in appearance. Some metals used in our daily life are iron, copper, gold, silver, etc. Metals conduct heat and electricity. Elements that generally do not shine, that are neither too hot nor too soft, are non-metals. All gases are non-metals. Some non-metals are sulfur, carbon, oxygen, etc. Elements which have the properties of metal and non-metals are called metalloids. Some examples are arsenic, germanium, etc. On being hit, metals produce a typical sound. They are said to be sonorous. This property is being used in making temple bells. The easiest way to represent the element and to write the chemical formula is using symbols. Okay, symbols யூஸ் பண்ணுங்க. அப்போ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோன்னு ஒரு glance பார்க்கலாம். We started off with sound, then we went into magnetism, then we went into some space and universe பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் மேட்ரு பற்றி பார்த்தோம். இப்போ நேற்று பேப்பரில் இதில் ஏதோ ஒன்று நம்ம பார்க்கல, என்னமோ ஒன்று பார்க்கல. என்னன்னு பார்க்கலாமா? ஏதோ ஒன்று பார்க்காம விட்டுட்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். பார்க்கல இருங்க, அது என்னன்னு பார்க்குறேன். நேற்று என்ன பார்த்தோம்? யூனிட்ஸ் பார்த்தோம், லைட் பார்த்தோம், ஃபோர்ஸ் we have seen pressure, we had studied friction, we had studied surface tension and viscosity, and we have studied mirror again continued, and then matter. This matter only I think we have covered there. Matter இது பாருங்க. மேட்டரில் இந்த ஒரு போர்ஷன் விட்டுட்டு அங்கே போயிட்டேன்னா, மேட்டர் எனிதிங் விச் ஆக்குபை ஸ்பேஸ் இஸ் கால்ட் மேட்டர். காம்பவுண்ட் அது பார்த்தோம். சாலிட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. சாரி, அதே தான் பார்த்தாச்சு. அப்புறம் இது பார்க்கலையே. இதுவும் பார்த்தாச்சு. மெட்டல்ஸ் சார் இந்த டாபிக்லாம் என்எம்எம்ஸ்க்கு வருமா சார்? வரும். எல்லாம் உங்கள் புக்கில் இருக்குது. 8ஆம் வகுப்பு சமச்சீர் புக்கில் இருக்கிறதா எடுத்திருக்கேன்.
பார்த்துருக்கீங்களா இதெல்லாம்? எஸ் சார். ஆமாம். அப்போ அது வராமல் என்ன பண்ணும்? கண்டிப்பாக வரும் சார். டேர்ம் 1 டேர்ம் 2 கொடுத்துருக்காங்களா சார்? இதில் எதுலாம் சார்? அதெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் அது என்எம்எம்எஸ்க்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 7ஆம் வகுப்பு போர்ஷனும் 8ஆம் வகுப்பு போர்ஷன் ரெண்டுமே நீங்கள் தரவாக இருக்கணும்னு அர்த்தம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதணும்னு என்ன அர்த்தம்னா 10வது முடிய 1ஆவதுலேருந்து 10வது முடிய எழுதுறது அத்தனையும் தரவாக இருக்கும்னு அர்த்தம். 8ஆம் வகுப்புன்னா 8ஆம் வகுப்பு முடிய நீங்கள் தரவாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது எங்கள் ஸ்கூலில் எடுக்கலை அப்படியெல்லாம் சொன்னால் அது ஒத்துக்க முடியாது. அவங்க அந்த எடுக்கிறவங்க அந்த கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ என்னை வந்து ஒரு கொஷின் பேப்பர் என்ன பண்ணுவேன், சவுண்டை பற்றி ஒரு கொஷின் பேப்பர் எடுங்க சார்னா சவுண்டை பற்றி எடுத்துருவேன். அது உங்களுக்கு எடுத்தாங்களா? உங்கள் புக்கில் ஆக்சுவலாக உங்கள் புக்கில் நான் இப்போ தான் படிக்கிறேன். நான் வந்து உங்கள் புக்கெல்லாம் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில், இப்போ தான் அதெல்லாம் பார்க்குறேன். அண்டு அதனால் நீங்கள் யூ ஹவ் டு பி, அதெல்லாம் நீங்கள் தான் படிக்கணும். அது ஸ்கூலில் எடுக்கலை இல்லை கேசவமூர்த்தி எடுக்கலை அது அப்படின்னா ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். ஸோ யூ ஹவ் டு ஓகே. இப்போ நம்ம வேறு சில விஷயங்கள் பார்ப்போம். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து படித்தே ஆகணும். நீங்கள் படிக்காமல் வேணால் நீங்கள் படிக்காமல் எக்ஸாம் எழுதலாம், ஆனால் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா நீங்கள் என்டையர் புக்கை நீங்கள் ஒரு முறையாவது படித்திருக்க வேண்டும். அதுக்கு ஸ்கூலில் எடுத்தாங்களா நான் எடுத்தேனாங்கிறது ரெண்டாவது. என்டையர் புக்கை ஒரு முறையாவது படிச்சிருக்கணும். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். என்டையர் புக் 300 பேஜ் 200 பேஜ் இருக்குது, ஒரு முறை நீங்கள் படித்து விடலாம். அப்படியே கடகடன்னு படிங்க, புரியுதோ புரியலையோ படிங்க, அப்படியே படிச்சுட்டே வாங்க. புரியாட்டி பரவாயில்ல. அந்த நான் சொன்ன மாதிரி தாத்தா கதை தான். தாத்தாங்கிற பேர் நமக்கு தெரியாது, ஆனால் ஆப்ஷன் கொடுத்தா எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டார். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வீட்டில் பேச்சிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். எனக்கு புரியல, இருந்தாலும் அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக அடிச்சிருவோம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். சார் எங்கள் ஸ்கூலில் எடுக்கலை அதெல்லாம் அந்த கதையெல்லாம் ஆகாதீங்க. எக்ஸாமினருக்கு அதெல்லாம் தெரியாது. And most of the time examiners are not teachers like me. See, I am not a teacher. நான் எந்த ஸ்கூல்லையும் இப்போ ஒர்க் பண்ணதும் இல்லை, எந்த காலேஜ்லேயும் ஒர்க் பண்ணதும் இல்லை. ஐ எம் நாட் அ டீச்சர் இல்லையா? பட் ஆனால் இந்த என்எம்எம்எஸ்க்கு ஏதோ குழந்தைகளுக்கு ஹெல்ப் ஆகட்டும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரி ஒரு ஆளை எடுக்க சொன்னான்னு என்ன ஆகும்? அவர் பாட்டுக்கு எடுத்து வச்சுருவார். இப்படி புக்கில் இருக்குதா இல்லையாலாம் கடுக்கவே மாட்டார். புக்கில் அப்படி எடுத்து வச்சுருவாங்க. யூஸ்வலாக அப்படி தான் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து தரவாக நீங்கள் இருக்கணும். ஆஸ் ஐ டோல்ட் இன் த பிகினிங், என்எம்எம்எஸில் 2 பேப்பர் இருக்குது. ஒன் இஸ் கால்டு மேட், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். ரெண்டாவது வந்து சாட். சாட்டுங்கிறது இந்த மேத்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸ். இந்த மேட்டுக்கு நீங்கள் வீட்டில் எதுவும் படிக்கவே வேண்டாம். அது நம்ம இங்கே கிளாஸில் எடுக்கிறதே போதுமானது. அந்த சாட்லேயும் அந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு நீங்கள் வீட்டில் பெருசாக படிக்க வேண்டாம். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோமோ அதே போதுமானது. எதுக்கு நீங்கள் படிக்கணும்? சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் படிக்க வேண்டும். இப்போ நான் சயின்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணுறேன், இது பத்தாது. நீங்கள் உங்கள் புக்கை படிக்கணும். சோஷியல் சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணோம், போன கிளாஸ்லாம் பண்ணோம், போன வாரமெல்லாம் மறுபடியும் டச் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் வீட்டில் படிக்க வேண்டிய ஒரே விஷயம் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். மேட்டும் மேத்தமெட்டிக்ஸும் விட்டுருங்க. இந்த கிளாஸில் கரெக்டாக வந்தீங்கன்னா இதே போதும். இதில் நீங்கள் கட்டடிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுவும் நீங்கள் வீட்டில் தான் படிக்கணும் இல்லையா? அதனால் அதை பார்த்துக்குங்க. ஸோ இதை 2 படிச்சிங்கன்னா 6500 ஸ்காலர்ஷிப் இருக்குது உங்களுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் 6500 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான். அதனால் ஈஸியாக எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இதில் ஜென்ரலாக குழந்தைங்க வந்து மேட்டு நல்லா எழுதிடுவாங்க, சேட்டு நல்லா எழுத மாட்டாங்க. ஏன்னா சேட்டை புக்கை படிக்கணும். உங்களுக்கு தான் புக்கு படிக்கிற பழக்கமே இல்லாமல் போச்சு. எப்படியோ இந்த புக் படிக்கிற பழக்கத்தை மறக்க வச்சுட்டாங்க இந்த ஸ்கூலுக்கெல்லாம். மிஸ்டர் சரண் ஸ்க்ரீன் இது பண்ணாதீங்க. புக்கு படிக்கிற அந்த சிஸ்டத்தையே மறக்க வச்சுட்டாங்க இப்போ இருக்கிற இது. அன்ஃபார்ச்சுனேட். அது எல்லாம் அந்த புக்கு பின்னாடி இருக்கிற கேள்விக்கு பதில் மட்டும் படிச்சுட்டு போறீங்க, அது பத்தாது. புக்கு முதல் வரியிலிருந்து கடைசி வரி முடிய படிக்கணும். அண்ட் இட்ஸ் நாட் டிஃபிகல்ட், ஐ எம் டெல்லிங் யூ. அதுதான் ஈஸி. பின்னாடி கேள்வியே பார்க்காதீங்க. கேள்வி எனத்தையே கேட்டு போகிறான். இந்த புக்கு பூரா படிச்சுட்டு அது அந்த கேள்வி எழுதிட்டு போகிறோம் இல்லையா? புக்கு அப்படியே வாசிக்க. எப்படி கிளாஸில் எல்லாம் வாசிக்கிறீங்க, அழகாக தான் வாசிக்கிறீங்க. இப்போ நான் எதை சொல்லி கொடுக்குறேன், எல்லாம் நல்லா தான் வாசிக்கிறீங்க கண்ணா. அப்போ ஏன் அந்த புக்கை நீங்கள் வீட்டில் ஒரு வாரமாக உட்காந்து படிக்கக்கூடாது? மனசுலேயே படிங்க. இங்கே சத்தம் போட்டு படிங்க, இங்கே மனசில் படிங்க. இல்லை சத்தம் போட்டு படித்தாலும் படிங்க, யார் வேண்டாங்கிறான்? என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் இல்லையா? ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் படித்தா போதும். அண்ட் லெட் மீ டெல் யூ, உங்களுக்கு இதை என்டையர் புக்கு 200 பக்க புக்கை வந்து நான் 10ஆம் வகுப்பு புக் சொல்கிறேன். 10ஆம் வகுப்பு வந்து சோஷியல் சயின்ஸ் புக்கை 200 பக்க புக்கை வந்து நான் 4 மணி நேரத்தில் படித்தேன். ஒட்டுக்க 4 மணி நேரத்தில், அப்பப்போ 6 மணி நேரம் கொஞ்சம் கேப் அவுட். நான் 4 மணி நேரத்தில் படிக்கிறேன்னா நீங்கள் 3 மணி நேரத்துலேயே படிக்க முடியும் உங்கள் நாள். உங்களுக்கு சக்தி ரொம்ப அதிகம் என்னை விட
லெட் மீ டெல் யூ. உண்மை இல்லை, இது உங்களை பாராட்டுறக்காக சொல்கிறேன், இது உண்மை தான். ஓகே, 3 மணி நேரம் என்ன மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறதுக்கு அந்த உங்களுக்கு வயசு சின்ன வயசுனா முடியாதுன்னா 6 மணி நேரம் எடுத்துக்கங்க. அப்படி தான் 6 மணி நேரம் படிங்க. ஒரே நாள் படிக்காதீங்க. இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம், நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், அப்படி படித்தாவே 6 மணி நேரத்தில் அந்த புக்கை எடுத்து வீசிடலாம் படிச்சுட்டு. அடுத்து சயின்ஸ் எடுங்க, அது அப்படி தான் ஒரு 6 மணி நேரம் வீசிடுங்க. டைம் இருந்தால் 2வது முறையும் சோஷியல் சயின்ஸ் படிங்க, 2வது முறையும் சயின்ஸை படிங்க. இது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் தான். வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம். மேத்ஸும் மேட்டு நீங்கள் வீட்டில் ஒன்றும் தொட வேண்டான்னு சொல்லிட்டேன். நம்ம இங்கே படிக்கிறதே போதுமானது. ஓகே, இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறம் நாளைக்கு கிளாஸ் கிடையாது. நாளை யூஸ்வலாக கிளாஸ் வச்சுருப்போம், ஆனால் நாளைக்கு கிடையாது. எனக்கு எங்கள் ஊரில் தேர், என்னுடைய சொந்த ஊரில் நாளைக்கு தேர் திருவிழா, அதனால் நான் போகிறேன். கிடையாது. வெள்ளிக்கிழமை வைக்கலாம், இல்லாத பட்சத்தில் சனிக்கிழமை ஈவினிங் இதே டைமில் வைக்கலாம். சனிக்கிழமை ஓட்டு போடுற நாள் அன்றைக்கி இப்போ நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பகலில் கூட கிளாஸ் வைக்கலாம். அது நம்ம நாளைக்கு முடிவு பண்ணிப்போம். சரியா? இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த பரீட்சையிலையோ எதில் டவுட் இருந்தாலும் கேளுங்க. டவுட் இல்லையா? எல்லாரும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாமா? சார். Yes, sir. Yes, sir. சரி, என்ன டவுட் இரு டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. சார், அந்த மேத்ஸும் ஸ்டாட்டும் 180 மார்க் வைப்பாங்களா சார்? ஆமாம். அதுல எத்தனைக்கு மார்க் மேல பாஸ் பண்ணணும் சார்? 180 வாங்கணும். அது கம்மி மேலே மார்க் வாங்கக்கூடாது. நீங்கள் இப்போ எவ்வளோ வாங்கினா இப்போ உங்களுக்கு அது சொல்ல முடியாது. போட்டி தேர்வு இல்லையா? முதல் 6500 பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானோ அது 6500 என்ன மார்க் வாங்கியிருக்கானோ அதுதான் கடைசி. இது யூஸ்வலாக இட் இஸ் அபவுட் 80%. ரெண்டுலேயும் சேர்ந்து இது ஒரு 80%, அதில் ஒரு 80% வாங்கணும். ரெண்டுலேயும் சேர்ந்து 80% வாங்கியிருக்கணும். ஒன்றில் அதிகமாக ஒன்றில் கம்மியாகவும் இருக்கலாம். பட் ஓவராலாக ஒரு 80% வாங்கியிருக்கணும். சொல்லுங்கள். 80% வாங்கும்போது இட்ஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். லெட் மீ டெல் யூ. நீங்கள் படித்தால் போதும். படித்தேன்னா வாசிச்சா போதும். when I say படித்தால் மனப்பாடம் பண்ணுறது இல்லை, ரீடிங். இப்போ நீங்கள் தெருவில் போயிட்டுருக்கிறீங்க, போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அந்த போஸ்டர் படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணுறீங்களா? இல்லை, அப்படியே படிச்சுட்டு போகிறீங்க. என்னமோ அது யாரும் அதே மாதிரி தான் இந்த புக்கை அப்படியே படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். ஸோ அதை நீங்கள் அதை தான் நீங்கள் பண்ணணும். கயல்விழி ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, ஓகே. ஸோ நீங்கள் அதை படிக்கணும். அதுலேயே மேத்ஸ் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். மேட்டை பற்றி நீங்கள் தயார் வேணும். மேட்டுக்கு புக்கு கிடையாது உங்ககிட்ட, அதனால் அதை பற்றியே கண்டுக்காதீங்க. நாங்கள் இங்கே அதை பற்றி ஹெல்ப் பண்ணுறோம். பட் சயின்ஸு சோஷியல் நீங்கள் படிக்க வேண்டும். ஓகே. இப்போ நான் 2-3 கேள்வி கேட்குறேன் இன்றைக்கி பாடத்தில், அது சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். வாட் ஆர் த 2 types of magnets? Natural magnet, Artificial magnet. Artificial magnet. அப்புறம் artificial magnet. சரி. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லணும். லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். False. Like poles repel each other. True, sir. False, sir. True தான் கரெக்ட். ஏன் ஃபால்ஸ் சொன்னாரு? இருங்க, அந்த ஃபால்ஸ் சொன்னவர் மட்டும் இப்போ லைனில் வாங்க. ஏன் ஃபால்ஸ் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. லைக் போல்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் அது ரிப்பல் தான் பண்ணும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவும் அட்ராக்ட் பண்ணும். ஒரு நெகட்டிவும் இன்னொரு நெகட்டிவும் அது ரிப்பல் பண்ணும். ஸோ லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். இப்போ அது ரொம்ப சிம்பிள். ஆண் பெண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண் பெண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷன் எப்பவுமே இருக்கும், அது இயல்பு, இது உலக இயல்பு. அது ஒன்று. ஆனால் ஒரு ஆணுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்காது. அதுக்காக ரிப்பல் ஆகுதுன்னு இல்லை, அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ தட்ஸ் இட். இதை ஞாபகம் வச்சிங்கன்னா ரொம்ப இது இருக்கும். அப்புறம் இந்த லைட்டு சவுண்டு வேவில் போகும். அந்த 2 வேவோட அந்த டிப்புக்கு என்ன, அந்த லென்த்துக்கு பேர் என்ன? வேவ்லென்த். ஓகே. சவுண்டோட ஸ்பீடு என்ன? சரி, சவுண்டோட ஸ்பீடு என்னன்னு தெரியுமா? நார்மலாக சவுண்டோட ஸ்பீடு என்ன? 350 மீட்டர் பர் செகண்ட். அப்ராக்சிமேட்டாக, எனக்கு கரெக்டாக தெரில, 350 மீட்டர் பர் செகண்ட். இப்போ மழை வரும்போது இடிக்குது, அப்புறம் ஒளியும் வருது, லைட்டும் வருது, சவுண்டும் வருது. எது முன்னாடி நமக்கு தெரியுது?
லைட் தான் தெரியுது. ஏன்னா லைட்டோட Light, ஸ்பீடு sir. வந்து 3 லட்சம் மீட்டர் பர் செகண்ட் என்னமோ. ஆனால் சவுண்டோட ஸ்பீடு வெறும் 350 மீட்டர் பர். லைட்டோட ஸ்பீடு சவுண்ட் light, ஸ்பீடை விட ரொம்ப அதிகம். அதனால் லைட் சீக்கிரமாக தெரிஞ்சிடும், சவுண்டு மெதுவாக தான் தெரியும். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பாங்க. அது புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புக்கை படிச்சிங்கன்னா ஈஸியாக எல்லாமே தெரிஞ்சிடலாம். ஓகே ரைட். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா 2 சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு குழந்தையும் 2 கேள்வி வந்து கேட்கணும் கிளாஸில். அதுக்கு மற்றவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் தெரிலன்னா அந்த குழந்தையே சொல்லும். இப்போ கயல் விழின்னு வச்சுங்க. கயல் விழி வந்து 2 கேள்வி கேட்பார்கள். எப்படின்னா நம்ம இதுவரையில் எடுத்த பாடத்தில் கேட்டால் நல்லது, இல்லை எடுக்காத பாடத்தில் கேட்டாலும் ஓகே. அந்த 2 கேள்விக்கு மற்றவங்கள ஆன்சர் பண்ணுவாங்க. ஆன்சர் யாருமே பண்ண முடியலன்னா கைல்விலியே ஆன்சர் சொல்லுவார்கள். அதுக்கடுத்து சந்தோஷ்குமார் 2 கேள்வி கேட்பார். மறுபடியும் அதே மாதிரி நடக்கும். பண்ணலாமா? அப்படி சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் 2 மட்டும் பண்ணால் போதும். ஓகே சார். அது பண்ணலாம். ஓகே சார். அடுத்த கிளாஸு என்னங்க? ஓகே சார். ஓகே இதோட அடாடாடாடாடா இந்த மித்தீஷ்க்கு ஒரே குஷியாக ஆயிடுச்சு. ஏன் மித்தீஷ் ரொம்ப குஷியாக இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்டேன். யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க? கைல்வெளி ஹாப்பியாக இருக்கீங்களா? Yes, sir. ஓகே. எஸ் சார். மித்தீஷ், அபிலா, ராகவி ஹாப்பியா? எஸ் சார். என்ன ஹாப்பியாக இருக்கு? என்ன காரணம்? உங்கள் அம்மா இன்னைக்கு நல்லா சமைச்சு போட்டாங்களா அதனாலயா? சார் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். ஓஹோ, அது வேற ஒன்று இருக்கா? எல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால ரொம்ப எல்லாம் ஐயோ தலைவலியாக இருக்குது, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணுமான்னு சொல்லுவாங்களே. நீங்கள் அப்படி சொல்கிறது இல்லையா? ஓகே, வெரி குட். எனிவே ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் இதே மாதிரி ஆமாம், ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா. இந்த சப்ஜெக்டே ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஃபூ அப்படின்னு தூக்கி எறிஞ்சிடலாம். அதாம்மா, இந்த சப்ஜெக்டே ஈஸி. நான் மட்டும் சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லை, சப்ஜெக்டே ஈஸி. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்காதீங்க. அப்படி ஜாலியாக அப்படி நம்ம கொஞ்சம் டச் பண்ணி அப்படி படித்தோம் இல்லையா, அப்படி படித்தப்போ சரியா? பெரியசாமி சொல்லுங்க. பெரியசாமி, சார் பாடம் ஈஸியா இருக்கு சார். பாடம் ஈஸியாக இருக்குது. வெரி குட். அதான் நீங்கள் சயின்ஸும் சோஷியல் சயின்ஸ் மட்டும் நம்ம இங்கே பாடத்தை எடுத்ததோட போய் அன்றைக்கே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாடம் எடுத்தோன்னா அதனுடைய இந்த பிபிடி அப்படியே அன்றைக்கே அனுப்புகிறேன். இந்த பிபிடி ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு உங்களுக்கு. ஆச்சா? அது அப்புறம் இந்த ரெக்கார்டிங் என்ன நம்ம இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணோம் அதையும் அனுப்புகிறேன். சிலர் பார்த்து படிங்க, இல்லை ரெக்கார்டு அப்படி காதில் கேளுங்க, அது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் சொல்லி இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் எப்போ என்பதை நாளைக்கோ அது நாளானிக்கோ உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஆனால் இல்லை. ஓகே, வெரி குட். சொல்லுங்க சொல்லுங்க சிவா. சார் என்ன குரூப்ல சேர்த்து சார். அட நம்பர் எனக்கு ஆமா அனுப்பிச்சியா? சார், நானும் குரூப்ல இல்ல சார். ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. இங்க பாருங்க, இந்த இந்த எனக்கு சேர்த்துணும் சார். என் நம்பர் இல்ல சார், குரூப்ல சேர்த்துருங்க சார். ஏப்பா நான் நான் உங்களுக்கு இருங்க நான் பேசுறேன். இங்க பாருங்க, என் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். என் நம்பருக்கு உங்க நம்பர்ல இருந்து NMMS ன்னு அனுப்பி விடுங்க. அந்த நம்பர்ல சேர்த்து விட்டுறேன். என்னோட நம்பர் சாட்ல அனுப்பிச்சிருக்கேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுணுமா இல்ல டெலிகிராம்ல அனுப்பிச்சுணுமா? இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. நான் அந்த டபுள் 9 பார் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். 9952419531 9952419531க்கு வாட்ஸ்அப்பில் NMMS அனுப்பிச்சு விடுங்க. போதும், நான் அந்த நம்பர் எல்லாம் சேர்த்து விட்டுறேன். உங்கள் பேர் கூட வேண்டாம். 9952419531 அதுக்கு அனுப்பி விட்றீங்களா? ஓகே சார். குழந்தைங்களா? சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே, Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. ஓகே. Thank you sir. Thank you, sir. Thank you sir. Thank you, sir. Thank you sir. Thank you, sir. Thank you sir. Thank you sir. ஓகேம்மா.